150 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நான் இப்போதைக்கு கவர் பண்ணியிருக்கேன். யானை வந்து இந்த பக்கம் கிராஸ் பண்ணிவிட்டு அப்படி போவோம். பெரிய ஸ்டேடியம் மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்குது. சூச்சிப்பாரா வாட்டர் ஃபால்ஸு, எடக்கல் கேவ்ஸ், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஸோ அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஹே காய்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து டே 2 இன் வயநாடு. ஸோ இப்போ நான் சுல்தான் பத்திரியில் நான் ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ அங்கேருந்து இப்போ நான் வெளியே வந்திருக்கேன். இப்போ நான் வந்து கரெக்டாக டைம் என்ன ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா 6:53 ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சில இடங்களில் வந்து நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். சூச்சிப்பாரா வாட்டர் ஃபால்ஸ், எடக்கல் கேவ்ஸ், அந்த மாதிரி சில இடங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்சால் இன்னும் நிறைய இடங்கள்லாம் இருக்குது. பட் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். எல்லா இடமே வந்து ஒன்றும் 1 ஹவர் ட்ராவல் டைமே இருக்கிறதுனால போயிட்டு வரதுக்கே வந்து டைமிங் வந்து மோஸ்ட்டாக வந்து சரியாக போயிடுது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கோல்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ காலையிலே வந்து நல்ல ஒரு சில்னஸாக இருந்தது கிளைமேட்டு. காலைல எழுந்த உடனே வந்து ஃபாக்லாம் அந்தளவு இல்லை, பட் கிளைமேட் வந்து ரொம்பவே சில்லுன்னு இருந்தது. நம்ம ஃபால்கனை பார்க்கலாம். ஸோ இந்த எதுவுமே இல்லை ஆக்சுவலி. இங்கே வந்து அவ்வளோ சில்னஸ்னால் இல்லை, மீடியமாக தான் இருக்குது இன்றைக்கி. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து வார்ம் அப் ஆகட்டும். வார்ம் அப் ஆகிற டைமில் வந்து நான் கொஞ்சம் ஃபினிஷ் ஆகிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் எடுக்க வேண்டிய பொருள்லாம் நிறைய இருக்குது. ஸோ பவர் பேங்க் மாதிரி நிறைய எடுக்க வேண்டிய இருக்குது. ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு போக சொல்ல நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போது டீட்டெயில்ஸாக என்ன அப்படின்றத காமிச்சிடுறேன் உங்களுக்கு. அண்ட் இன்னும் வந்து 44 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சூச்சிப்பாரா வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்காக இல்லை டிஃபன்லாம் முடிச்சுட்டு போனால் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 9 o'clock நான் போய் ரீச் பண்ணிவிடுவேன். ஸோ வாங்க கிளம்பலாம். இங்கே வயநாட்டில் ரொம்பலாம் கோல்டு இல்லைங்க. ஊட்டிலாம் ஓவராக கோல்டாக இருக்கும். பட் இங்கே ரொம்ப கம்மியாக தான் அங்கே இருக்குது கோல்டு. பட் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது இந்த சில்னஸ்லாம் லைட்டாக தெரியும். அதாவது மிஸ்டெல்லாம் சூழ்ந்துருக்கும். சில்னஸ்லாம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே சுற்றி அந்த டீ எஸ்டேட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரோட்ஸ் வந்து பரவாயில்லைங்க, ரொம்ப மோசமாலாம் இல்லை, நல்லா தான் இருந்தது, ரொம்பவே என்ஜாயபிளாக தான் இருந்தது. அண்ட் சூச்சிப்பாரா வாட்டர் ஃபால்ஸோடைய பார்க்கிங் இடத்துக்கும் வந்துட்டேன். ஸோ பைக் பார்க் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், இப்போ நான் வந்து சூச்சிப்பாரா வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்திருக்கேன். ஆக்சுவலி இப்போ டைம் வந்து 8:33 ஆகுது. ஸோ பார்க்கிங் வந்து பின்னாடி விட்டுருக்கேன். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 வண்டி தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய ஃபால்கனை வந்து இங்கே பார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்க்கிங் ஃபீயும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 2 வீலருக்கு வந்து 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அண்டு இங்கே அடல்ட்டுக்கு வந்து 65 rupees அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ உள்ள டிக்கெட் கவுண்டர் அந்த பக்கம் போகணும். ஸோ போயிட்டு நான் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஒன்லி 1200 persons மட்டும்தான், அதாவது விசிட்டர்ஸ் மட்டும் தான் இங்கே அலௌடு. அது அப்படின்னு வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க போல். கேரளா ஹைகோர்ட் வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாத்தில் தான் நம்ம நடந்து போனோம். ஒரு 1 கிலோமீட்டருக்கு இப்போதைக்கு கொஞ்சம் அப்படியே டவுன் ஹில் மாதிரி இருக்குது. ஸோ ஏறும்போது தான் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு சவுண்டு கேட்டுட்ருக்கு, உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. வாட்டர் ஃபால்ஸோட சத்தம் கேட்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது போல், போகலாம். இறங்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. பட் எவ்வளோ ஈஸியாக இருக்கோ அவ்வளோ ஏறத்துக்கு கஷ்டமாக இருக்கும். அங்கே சின்னதாக ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி ஏதோ இருக்குது. ஸோ அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத. சரியாக சவுண்டு கேட்டுருக்குங்க இங்கேருந்து வாட்டர் ஃபால்ஸோட சத்தம். ஸோ இன்னும் நிறைய ரொம்ப கீழே இறங்க வேண்டியிருக்கு போல். கீழே இருந்து தான் அந்த சவுண்டு வருது. அண்ட் அந்த இடத்துல மழை ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குது பார்த்தீங்களா, வியூ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற முக்கியமான சில டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் இங்கே போட்டிருக்காங்க. பனசுரா அப்படின்றது வந்து பனசுரா சாகர் டேம் நம்ம போயிட்டு வந்தோம். மேலே இருக்கிறது தான் சூச்சிப்பாரா வாட்டர் ஃபால்ஸ். இதுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். அண்ட் குருவா ஐலாண்டு இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் போல். செம்ப்ரா பீக்கும் வந்து போல். ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி ஒரு பிளேஸு. அங்கே வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒரு லேக் மாதிரியும் இருக்கும். பட் இப்போதைக்கு நம்ம சில முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸஸ்க்கு தான் வந்திருக்கோம். அண்ட் இப்போது நீங்கள் பார்க்கலாம், நல்லா இவ்வளோ ஸ்டெப்ஸு வந்து கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்குது. ஸோ கீழே இறங்கி போகலாம். இந்த மாதிரி கூழாங்கற்கள்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. வாங்க கீழே இறங்கி போகலாம். கைஸ், வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டேன். ஸோ வாட்டர் ஃபால்ஸை காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய வாட்டர் ஃபால்ஸ் தான். சூச்சிப்பாரா வாட்டர் ஃபால்ஸ் செம்மையாக இருக்குது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி க்ரௌடு இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் பார்த்தீங்கன்னா க்ரௌடே இல்லை, ஜாலியாக தான் இருக்குது. ஸோ நாங்கள் இருக்கோம், கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவ்வளோதான்.
ஸோ செம்மையாக இருக்குங்க வாட்டர் ஃபால்ஸு. பா அந்த சாரில் அடிச்சுட்டே இருக்குது, நீங்கள் வீடியோலேயே பார்க்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ தண்ணி வந்து ஃபோர்ஸாக போயிட்டுருக்கு. அந்த பக்கம்லாம் ரொம்ப டெப்த்தாக இருக்கிற மாதிரி இங்கே வந்து தெரியுது. ஸோ நான் கிட்டே போயிட்டு முடிஞ்சால் அங்கே அது அவ்வளோ தூரம் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் கிட்டே இது வரைக்கும் போயிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத. சொல்லி வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து இந்த மாதிரி ரோப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பிடிச்சிட்டு நம்ம உள்ளே நடந்து போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா பாறை வந்து செம்மையாக வழுக்கும். கொல்லியில்ஸ்லேயே நான் வந்து அதை அனுபவப்பட்டேன், வேறு லெவலில் வழுக்கும். பட் சில்னஸ் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிளைமேட்டே வந்து சரியான சில்லாக இருக்குது. இங்கே எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ அண்டர் வாட்டர் ஷாட்ஸ் முடிஞ்சால் எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன். ஸோ வாங்க கிட்டே போய் காமிக்கிறேன். வந்துட்டோம் ஒரு வழியாக. இந்த பக்கம் வந்து ஃபுல்லாகவே தண்ணி போயிட்டுருக்கு. மேலே வந்து வியூஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த படிக்கட்டிலேருந்து தான் நம்ம இறங்கி வந்தோம். ஃபுல்லாகவே தண்ணி வந்து ஆழமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாறைலாம் வந்து ரொம்ப கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. பட் உங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த நீர்வீழ்ச்சியோட சத்தம் தான் கேட்குது. சரியாக சாரல் அடிக்குதுங்க. ஃபுல்லாக மூஞ்செல்லாம் வந்து சாரல் தண்ணி அடிக்குது. பார்த்தீங்களா, வேறு லெவலில் வந்து ஆக்ரோஷமாக தண்ணி கொட்டிகிட்ருக்கு. சரியாக இருக்குங்க. பட் கொஞ்ச நேரத்துலேயே வந்து இப்படின்றதுக்குள்ளே கேமராவில் வந்து அந்த சாரெல்லாம் அடித்து ஃபுல்லாகவே பிளாக் ஆகிடுது. கிட்ட நான் உங்களுக்கு அண்டர் வாட்டர் ஷாட்டும் இப்போ காமிச்சிடுறேன்னு. இப்போ நம்ம ரிட்டர்ன் போகலாம். ஏன்னா ரொம்ப நேரம் இங்கே இருந்துட்டோம். ரிட்டர்ன் போகிறதுக்கே 1 hour கிட்ட ஆகிடும். டைம் வந்து 10:16 ஆகுது. அண்டு ரிட்டர்ன் போயிட்டு வேறு என்னென்ன இடம் இருக்குது அப்படின்ட்டு எல்லாமே சுற்றி காமிக்கிறேன். பட் இப்போதைக்கு சூச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸுக்கு ஒரு பை சொல்லிட்டு இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். ஸோ டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10:39 ஆகுது. இப்போ தான் கிளம்புறோம். சூச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து கிளம்பியாச்சு. அண்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ இதை நான் ஆல்ரெடி வந்து ஏற்காட்டில் கிளியூர் வாட்டர் ஃபால்ஸில் இதே மாதிரி தான் நாங்கள் இறங்கணும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், வீடியோ பார்த்து தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ இதே மாதிரி ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி போய் வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்துட்டு வந்தோம். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. பட் அதுவும் வந்து இவ்வளோ ஹைட்லேருந்து தான் கொட்டி இருந்தது. உள்ளே வந்து சரியாக வழிக்கிட்டு இருந்தது. அண்ட் அகைன் தமிழ்நாட்டை விட்டு வெளியே கேரளாவில் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ரொம்பவே நல்லா இருந்தது. டைம் பார்த்திங்கன்னா 10:56 ஆகுது. ஸோ ஒரு 20 மினிட்ஸ் கிட்டே நம்ம ட்ரெக்கிங் பண்ணியிருப்போம். ஃபைனலாக வந்து டாப்பை ரீச் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது எடக்கல் கேவ்ஸ் போகலாம். ஸோ அங்கேயும் அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெக்கிங் பண்ண வேண்டி வரும். ஸோ அதனால் ரெடி ஆகிக்கிறேன். இதுக்கே வந்து நம்ம டவுன் ஆகிடக்கூடாது. அகைன் சூச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரிட்டர்ன் ரோட்லேயே போனோம். 1 ஹவருக்கு வந்து ட்ராவலு 34 கிலோமீட்டர்ஸு எடக்கல் கேவ்ஸுக்கு போயிட்டுருந்தோம். ஸோ அந்த ரூட்டை வந்து வந்த ரூட்டு அப்படின்றதுனால ரொம்ப பெருசாக எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை, நார்மலாக தான் இருந்தது. கைஸ் இப்போ நான் வந்து எடக்கல் கேவ்ஸ் வந்திருக்கேன். ஸோ வண்டி நம்ம ஃபால்கனை வந்து பார்க்கிங் நம்பர் 1 வந்து பார்க் பண்ணியாச்சு. 20 rupees வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஸோ இந்த வழியாக நம்ம ஏறி போகணும். 1 கிலோமீட்டர் கிட்ட நம்ம ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரெக்கிங்னால் பார்த்து அப்படியே குத்துருவாங்க, அப்படியே ஏற போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். போயிட்டுருக்கோம். ஒரு 1/2 கிலோமீட்டர் கிட்ட நடந்து வந்துட்டேன். இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குது, போக வேண்டி இருக்குது. கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு போகிற வழியில் இந்த மாதிரி கடைகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய போகிற வழியில் வந்து ஃபுல்லாகவே வந்து கடைங்க இருக்குது. ரேட்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹையராக தான் இருக்கும். பிகாஸ் இது வந்து மலை மேலே இருக்கிறதுனால ரேட் கொஞ்சம் ஹையராக இருக்கும். பட் இருந்தாலும் இவ்வளோ தூரம் நீங்கள் களைப்பாக வரத்துக்கு எங்கன்னா சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். மலை ஏறத்துக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலி இந்த கேவ் வந்து மலை தான், மலையை நடுவில் வந்து கேவ்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ ஏறத்துக்கு கஷ்டமாக இருக்குது. பட் இறங்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். போகலாங்க. நடந்து ஏறி வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெப்ஸு தான். அண்டு பின்னாடி வந்து இங்கே பார்க்கலாம், இங்கே தான் வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஸோ அடல்ட்ஸுக்கு வந்து 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ என்ட்ரி ஃபீஸை வந்து 50 rupees கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம உள்ளே போகலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வழியாக தான் நம்ம இப்போ ஏறி வரணும். ஸோ ஒரு 200 steps கிட்ட நம்ம மேலே ஏறி போக வேண்டியிருக்கோம். ஸோ வாங்க ஏறி போயிடலாம். ஸோ இந்த வழியாக தான் நம்ம மேலே ஏறி போகணும். மேலே பார்த்தீங்கன்னா வேயின் போட்டிருக்கு இல்லையா. ஸோ அப்படியே நம்ம ஒரு 200 steps மேலே ஏறி போகணுன்னா டாப் ரீச் பண்ணிடலாம். வாங்க நடந்து மேலே ஏறி போகலாம். ஸோ இங்கேருந்து நீங்கள் பார்க்கலாம், பெரிய பெரிய பாறைகள்லாம் வந்து மேலே இருக்கும். ஸோ எல்லாமே கேவ்ஸ் தான். ஸோ இப்போது மேலே ஏறி போகலாம். ஸோ
ஸோ மேலே ஏறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கேவ் வந்து பெருசாக இல்லைனாலும் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் சமைச்சில்லுன்னு இருக்குங்க உள்ளே. ஸோ இன்னும் உள்ளே போய் உங்களுக்கு காமிக்கிறேன். நார்மல் ஸ்டெப்ஸில் ஏறி முடிச்சுட்டு இப்போ வந்து அயர்ன் ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து ஏறி போகிறோம். இப்போது அந்த பக்கம் ஒரு வழி போகுதுங்களா, ஸோ அது வந்து எக்ஸிட் போகிறதுக்காக. இது வந்து நம்ம வந்த வழி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஸ்டீப்பாக ஏறி வந்துருக்கோம் பாருங்கள். ஆனால் இன்னமும் ஏற வேண்டியிருக்கு. ஸோ இவ்வளோ டாப் வந்து ஏறணும், ஏறி போகலாம். ஸோ டாப்புக்கு ஏறி வந்துட்டோம். ஸோ வியூ வந்து வேறு லெவலில் இருக்குல்ல. ஸ்கிப் சைலன்ஸ், பெயிண்டிங் ஆன் ராக்ஸ் அண்ட் டச்சிங் கேவ் திங்ஸ் ஆர் பனிஷபிள் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ உள்ளே வந்து பெயிண்டிங் மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எதுவுமே டேமேஜ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. உள்ளே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ கீழே இறங்கி ஃபுல் வியூஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த பழங்காலத்து விஷயங்கள்லாம் வந்து செதுக்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ஏதோ டிசைனாக பண்ணி செதுக்கி வச்சுருக்காங்க. அங்கே சர்க்கிள்ஸு ஏதோ டிசைன்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இதே மாதிரி இந்த பக்கமாக நீங்கள் பார்க்கலாம். கேவ் கார்விங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. பாறை வந்து மேலே இருக்குது பாருங்கள் தனியாக. அவ்வளோ தூரம் ஏறி வந்ததுக்கு வியூ வந்து ஓரளவு நல்ல ஒர்த்தாகவே தான் இருக்குது. ஸோ ஒன் டைம் நீங்கள் விசிட் பண்ணோன்னா கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணலாம். அண்ட் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், இங்கே வந்து தமிழ் பிராமிய லெட்டர்ஸ்லாம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா 6000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே வந்து தமிழர்கள் வந்து இருந்திருக்காங்க. அதுவும் இந்த கேவ்ஸில் வந்து அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்களா இல்லை வந்து செதுக்கிட்டு போயிட்டாங்களா என்னெல்லாம் தெரியல. பட் ஆக்சுவலி வந்து நிறைய விதமான விஷயங்கள் இங்கே பார்க்கலாம். விஷ்ணுவோட சில சிற்பங்கள் கூட சின்னதாக இங்கே பொறிச்சிருக்காங்க. பட் அது எங்கன்னு சரியா என்னால் தெரியல. இங்கே ஆளுங்களாம் நிற்கிற மாதிரிலாம் செதுக்கி வச்சுருக்காங்க. சூரிய கதிர்கள்லாம் வந்து அப்படியே உள்ள விழத்து வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் அந்த சன் ரேஸில் வந்து வேறு லெவலில் எழுதல. ஸ்டெப்ஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் இறங்குறதுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்கலாம் அவ்வளோ தூரம் நான் இறங்கி போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்ப்ளிட் ஆகணும். ஸோ அது வந்து ஏறுறவங்க நம்ம வந்து இறங்குறதுக்கு அந்த பக்கம் போகணும். ஸோ போகலாம். கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக தான் இருக்கும். ட்ரெக்கிங் விரும்புவாங்க மட்டும் இங்கே வாங்க. அதர்வைஸ் வந்து வயசானவங்க வந்து நாட் அட்வைசபிள் டு கம் ஹியர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து எக்ஸிட்டு. இந்த பக்கம் வந்து நம்ம இறங்கி அவ்வளோ தூரம் இறங்கி போகணும். ஸோ ஒரு வழியாக வந்து இறங்கியாச்சு. அண்ட் இறங்கினதுக்கப்புறமா இப்போ வந்து ஸ்டெப்ஸ் இறங்கி முடிச்சாச்சு. அண்டு இது வந்து ஃபுட் பாத்து, அதாவது நம்ம ஏறணும் இல்லையா, ஸோ அந்த பாத்து இது வந்து கொஞ்சம் தூரம் தான், ஒரு 1 கிலோமீட்டர் ஈஸியாக இறங்கிடலாம். ஸோ ஏறும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்ததோ இறங்கும்போது அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் அவ்வளோ தூரம் இறங்கி வரும்போது இந்த இடத்துல ஒரு சர்ச் இருக்குது. ஸோ அந்த சர்ச்சையும் போய் பார்த்து நீங்கள் போகலாம். ஸோ நீங்கள் வயநாடு வரீங்கன்னா என்னென்ன பிளேசஸ் வந்து விசிட் பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட் இருந்ததுன்னா இந்த மேப்பை பாருங்கள். இங்கே ஃபுல்லாக வந்து என்னென்ன டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. எடக்கல் கேவ்ஸ் வெளியே வந்து லைட்டாக லஞ்சு சாப்பிட்டு அப்படியே என்னோடய ரைடை கண்டினியூ பண்ணேன் டுவர்ட்ஸ் வந்து கரப்புழா டேமுக்கு. அதுக்கு வந்து ஒரு 13 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ ஒரு 1/2 ஹவரில் ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு கூகுள் மேப்ஸில் போட்டிருந்தது. ஸோ அதுக்கும் கிளம்பிட்டேன். பார்க்கலாம், இங்கே ஒரு டேம் இருக்குது. இதுதான் வந்து கரப்புழா டேம். ஸோ இதுக்கு மேலே வந்து அங்கே ஒரு ஒயர் மாதிரி போகுது இல்லையா, ஸோ இதுதான் வந்து லாங்கஸ்ட் ஜிப்லைன். டேமில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொட்டிகிட்ருக்கு. நீங்கள் பார்க்கலாம், லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ தண்ணி போயிட்டுருக்கு. கரப்புழா டேம் அட்வென்ச்சர் பார்க் அங்கே தான் இருக்குது. அங்கே தான் போக போகிறோம். கேரளாவிலே வந்து இந்த டபுள் லைனில் இருக்கிறதுலே பெரிய ஜிப்லைன் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், 2 லைன்ஸ் போவோம். 2 பேர் ஒன்றா போகணும், கப்புள்ஸாக போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா 2 பேரும் ஜிப்லைனில் போகலாம் ஒன்றா. ஸோ அந்த ஒரு ஃபெசிலிட்டி வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து நான் கரப்புழா டேம் வந்திருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து அட்வென்ச்சர்ஸ் பார்க்கு. ஸோ என்ட்ரி இது. ஸோ என்ட்ரிக்குள்ளே போயிட்டு உள்ளே என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் காமிக்கிறேன். ஸோ என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டோம். பர் ஹெட்டுக்கு 30 rupees கொடுத்து என்ட்ரி டிக்கெட் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம உள்ளே போகலாம். ஸோ இது வந்து இங்கே வந்து என்னென்ன இருக்குன்னா ரைட்ஸ் இருக்குது, ஜிப்லைன் இருக்குது, இந்த பக்கம் வந்து கார்டனும் இருக்குது. அண்ட் ரைட் டிக்கெட்ஸ்லாம் வந்து இங்கே பக்கம் வாங்கணும். ஸோ இங்கே பார்க்க தான் தெரியும், கேரளாஸ் லாங்கஸ்ட் ஜிப்லைன் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அங்கே தான் வந்து டிக்கெட்ஸ் வாங்கணும். ஸோ போய் டிக்கெட் வாங்கிக்கலாம் வாங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம், ஜிப்லைன் வந்து கேரளாஸ் லாங்கஸ்ட் ஜிப்லைன் வந்து 390 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் டேம் டோர் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. அண்ட் ஜெயண்ட் ஸ்விங் இருக்குது. அண்ட் ஃப்ளையிங் சேரும் இருக்குது. அண்ட் ட்ராம்ப்ளைன் பார்க்கும் இங்கே இருக்குது. அண்ட் இந்த இடத்துல கேரளாஸ் லாங்கஸ்ட் ஜிப்லைன் அப்படின்ட்டு ஒரு ஃபோட்டோ பாயிண்ட் மாதிரியும் இங்கே வச்சுருக்காங்க கரப்புழா பார்க்கில். ஸோ உள்ளே போய்ட்டு நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம். கைஸ் டிக்கெட் எடுத்தாச்சு. 390 rupees சார்ஜ் பண்ணாங்க ஜிப்லைனுக்கு. ஜிப்லைனில் வந்து
கூடவே அந்த ஒரு டேம் டூர் மாதிரி ஒன்றும் காமிப்பாங்க. அது வந்து ஜீப்லேயே வந்து காமிப்பிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம உள்ளே போய் முதல்ல வந்து சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் போட்டுக்கலாம். வந்து சேஃப்டி கேஸ்லாம் போட்டாச்சு. அதுதான் வந்து நம்ம ஜீப்பில் இட்டுன்னு போவாங்க. இட்டுன்னு போயிட்டு ஒரு டேம் டூர் மாதிரி காமிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து ஜிப்லைன் பண்ண வேண்டியதுதான். சேஃப்டி கேஸ்லாம் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஜீப்பில் இட்டும் போவாங்க. ஸோ அந்த ரைடு கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக தான் இருக்கும். ஆஃப் ரோடு மாதிரிலாம் லைட்டாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து டேமோட வியூ வந்து வேறு லெவல் தெரியுது பாருங்கள். ஸோ போகும்போது வந்து வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். போன வாட்டி வந்து வாகமானில் போக சொல்ல ஜிப்லைன் போனோம். அப்போ வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இந்த வாட்டி வந்து வீடியோ எடுக்க போகிறேன். அண்ட் சைக்கிளிங் பண்ண சொல்லியும் வந்து சிங்கிள் ஹேண்டில் வந்து எடுக்க ரிஸ்க் அப்படின்றதால வந்து அதுவும் எடுக்கலை. பட் இந்த வாட்டி வீடியோ எடுக்க போகிறேன். ஸோ வீடியோ எப்படி வருது அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக நான் தான் போக போகிறேன். ஸோ அதனால் வந்து வீடியோ வந்து இந்த வாட்டி ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். லாஸ்ட் டைம் நான் வந்து வாகமானில் மூணார் பக்கத்தில் போகும்போது அங்கே வீடியோலாம் என்னால் எடுக்க முடியல. பட் இந்த வாட்டி வீடியோ எடுக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து அந்த வீடியோ கிளிப்ஸை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஜிப்லைன் வந்து போய் வந்தாச்சு. ஸோ வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டே போகிறேன். பட் இந்த வாட்டியும் வந்து அந்த கூஸ் பம்ப்ஸ் வந்து குறையில. நான் ஃபஸ்ட்டு ஜிப்லைன் பண்ணும்போது அது வந்து பொறுமையாக போயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஜிப்லைன் பண்ண சொல்ல வாகமானில் பண்ணது. பட் இது சரியான ஃபாஸ்ட்டு, அதுவும் இல்லாமல் ரொம்ப தூரம் வேறு லெவலுங்க. சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்க்கலாம், இங்கே வந்து ஒரு டவர் மாதிரி இருக்கும். இது வந்து ஜெயண்ட் ஸ்விங்கு ஏதோ சொல்லுவாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல இதான் வந்து ஜெயண்ட் ஸ்விங்கு. பெருசாக வந்து ஊஞ்சல் மாதிரி இருக்கும். ஸோ அதை கட்டி இழுத்து விடுவாங்க. அப்படியே நம்ம அதில் வந்து ஊஞ்சல் ஆடலாம். பட் அதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோவா வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் இந்த ஜிப்லைன் போகணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்கு ஒன்லி ஃபார் 12 இயர்ஸுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்கள் ஜெயண்ட் ஸ்விங் பார்க்கலாம். ஸோ இதான் வந்து ஜெயண்ட் ஸ்விங்கு. ஸோ பெரிய ஊஞ்சல் மாதிரி இங்கே இருக்கும். ஆக்சுவலி இது ஊஞ்சல் தான். ஊஞ்சல் வந்து இந்த மாதிரி கட்டி விட்டு இழுத்து விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா அது ஊஞ்சல் ஆடிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். பட்டு நீங்கள் ஒரு வாட்டி போகணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா தாராளமாக போய்ட்டு வரலாம். 280 சம்திங் அது வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அது உங்களுக்கு காமிக்கிறேன்னு. மேலே இருக்கிற அந்த ரோப் வந்து இழுத்து ஒரு சர்டன் அமௌண்ட் வரைக்கும் இழுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அப்படியே விட்டுடுறாங்க போல். ரொம்ப ஹைட்டாக இழுக்கிறாங்க. அவ்வளோ ஹைட்டில் இழுத்து விட்டால் தான் வந்து அந்த ஒரு அட்வென்ச்சர் ஃபீல் கிடைக்குமான்னு தெரியல. ரிட்டர்ன் ரூமுக்கு போக வேண்டியதான். ஸோ ரூமுக்கு போயிட்டு நான் வந்து இதோட வீடியோவை எண்ட் பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிறேன். கைஸ் இன்றைக்கி வந்து டே 2 வந்து இதோட நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு வந்து நான் ரிட்டர்ன் கிளம்ப போகிறேன் காஞ்சிபுரத்துக்கு. ரிட்டர்ன் போக போகிற ரூட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுல்தான் பத்திரிலேருந்து குண்டுலுப்பேட்டு அண்ட் மைசூர்லேருந்து பெங்களூர், அதாவது அந்த நைஸ் ரிங் ரோடு மூலமாக போயிட்டு அண்ட் அதே மாதிரி ஓசூரில் போயிட்டு அண்ட் வேலூர் அண்ட் காஞ்சிபுரம் இந்த மாதிரி தான் போக போகிறோம் நம்ம.
ஸோ ரிட்டர்ன் ரூட் வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடியும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். வந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டிலேருந்து வந்ததுக்கே வந்து 610 சம்திங் கிலோமீட்டர்ஸ் வந்தது. ரிட்டர்ன் போகிறது வந்து வெறும் 510, கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர்ஸ் வந்து கம்மியாகுது. ஸோ அதனால் வந்து குயிக்காக போய் ரீச் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ டே 2 வந்து இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்தது டே 3க்கு ஷிஃப்ட் ஆகிடலாம். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் டே 3 எப்போ பார்ப்பீங்க. ஹே காய்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து டே 3. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து ரிட்டன் டே தான். ஸோ ரிட்டன் வந்து ஊருக்கு போகிறோம். பின்னாடி வந்து ஃபால்கனை வந்து கொஞ்சம் வார்ம் அப் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கேன். அண்ட் அடுத்ததாக இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் வந்து அப்படியே கிளம்ப வேண்டியதான். இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 6:21 ஆகுது AM. அண்ட் 6:30 கிளம்புனா ஷார்ப்பாக வந்து ஒரு 9 hours ஆகும் அப்படின்ற மாதிரி கூகுள் மேப்ஸில் பார்த்தேன். ஸோ நம்மளோட ரூட் வந்து இப்படி தான் இருக்க போகுது. அண்ட் அதுவும் இல்லாமல் 9 hours 14 minutes ஆகும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ 3:36 PM தான் போய் ரீச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். பட் 3:36 PM போய் தான் ரீச் ஆகணும்னு இல்லை, பொறுமையாக கூட ரீச் ஆகலாம். அதே மாதிரி 821 கிலோமீட்டர்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து கவர் பண்ணியிருக்கோம். ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு டே 3 ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டே 3 வந்து ஒன்றும் கிடையாது, ரிட்டன் ஹோம் தான். ஸோ ஆக்சுவலி டே 2ல் இருந்த சில்னஸை விட டே 3ல் ரொம்பவே அதிகமாக இருந்தது. அண்ட் ஏர்லி மார்னிங்கில் சரியான ஒரு ஃபாகுங்க. அந்த முத்தங்கா ஃபாரஸ்ட் ரேஞ்செல்லாம் கிராஸ் பண்ணும்போது வேறு லெவலில் ஃபாக் இருந்தது, நீங்கள் வீடியோலேயே பார்க்கலாம். அண்ட் ஒன்ஸ் நம்ம கர்நாடகா பார்டரை என்ட்ரு பண்ண உடனே அந்த பந்திப்பூர் ஃபாரஸ்ட் வந்துடும். ஃபாரஸ்ட் ஏரியா வந்து ரொம்ப வேறு லெவலில் இருந்தது, நீட்டாகவும் இருக்குது. ஆக்சுவலி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் வந்து 6 மணிக்கு மேலே தான் பைக்ஸு அண்டு வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் கிராஸ் பண்ணது வந்து 7 மணிக்கிட்ட தான் கிராஸ் பண்ணோம். ஸோ அதனால் எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை, அப்படியே நாங்கள் ரைடை வந்து கண்டினியூ பண்ணோம். என்னால் வந்து பெரிய யானைலாம் என்னால் வந்து ஸ்பாட் பண்ண முடியல. டியர்ஸ் மட்டும் தான் ஸ்பாட் பண்ணேன். பட் அதுவும் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. குண்டுலுப்பேட் கிட்ட போயிட்டே இருக்க சொல்ல சூப்பராக வந்து சன்ரைஸ் ஆகுது வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கர்நாடகாக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது நாம் கிராஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு டோல் பூத் இது தான். கைஸ், இப்போ நான் வந்து குண்டுலுப்பேட் கிட்ட போயிட்டுருக்கேன். ஸோ இது வந்து கனேகல்லா டோல் பூத்து, அதாவது ரிட்டர்ன் ரைட்டில் நம்ம பார்க்குற ஃபஸ்ட்டு டோல். இது வந்து கர்நாடகாவில் இருக்குது. ஸோ நம்ம பந்திப்பூர் ஃபாரஸ்ட்லாம் தாண்டி வந்துட்டோம். ஸோ இப்போ கர்நாடகா பார்டரும் கிராஸ் பண்ணிட்டோம். அடுத்ததாக வந்து ஃபஸ்ட்டு டோலை கிராஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னும் வந்து ஒரு 490 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 8 ஹவர்ஸில் போய் ரீச் பண்ணிவிட்டோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ இது வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கோம்னா 868 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கோம். இது வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஃபால்கனில் குண்டுலுப்பேட் ரீச் பண்ணதுக்கு அப்புறமா நாங்கள் பார்க்குற 2வது டோல் பூத் தான். ஸோ ஆக்சுவலி இந்த டோல் பூத்தோட பேர் என்ன அப்படின்றத நான் டிஸ்பிளேல போடுறேன். இப்போ நம்ம மைசூருக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். ஸோ மைசூர் உள்ளே போகாமல் அவுட்டர் ரிங் ரோடு வழியாக நம்ம வெளியே போகிறோம். இந்த டேர்னிங் மூலமாக போகும்போது ஒரு சின்ன டிஃபன் பிரேக்காக இங்கே லைட்டாக சாப்பிட்டு அண்ட் அகைன் என்னோடய ரைடை கண்டினியூ பண்ணேன். இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணலாம், ஆக்சுவலி இந்த மைசூர் டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வே வந்து ஒன்லி கார்ஸுக்கு அண்டு லாரிஸுக்கு இது தான் அலௌடு. 2 வீலர்ஸ் ஆட்டோலாம் அலௌடு கிடையாது. இங்கே ஒரு போர்டு போட்டுருக்காங்க. பட் நான் அதை கவனிக்காமலே வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நான் ரைட் பண்ணி போயிட்டேன். அதுக்கப்புறம் இந்த டோலில் வந்து சொன்னாங்க சைடில் இருக்கிற ரோட்டில் தான் போகணும் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் சுற்றிட்டு மறுபடியும் போனோம். அண்ட் ஒன்ஸ் நம்ம 120 கிலோமீட்டரையும் கம்ப்ளீட் பண்ண வாட்டி பெங்களூரும் ரீச் பண்ணிட்டோம். பெங்களூர் உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு நான் நோட் பண்ணது வந்து நைஸ் ரிங் ரோடு தான். ஸோ இது மூலமாக பெங்களூர் உள்ள சிட்டிக்குள்ளே போகாமல் அவுட்டர் ரிங் ரோடு வழியாக வந்து வெளியே போயிடலாம். இந்தியாவிலேயே வந்து 2 டோல் ரோடு தான் இருக்குது. அதில் ஒரு டோல் ரோடு இது தான். பைக்குக்கும் இங்கே சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பைக்குக்கு டோல் வாங்குறது வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது எனக்கு. கைஸ், நைஸ் ரோட்டில் வந்து நான் வந்து இப்போது ஒசூர் ரோடு வழியாக எக்ஸிட் ஆக போகிறேன். ஸோ அதுக்கு வந்து டோல் வந்து பைக்குக்கு வாங்குறாங்க. எவ்வளோ வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 60 rupees வாங்கியிருக்காங்க. அண்டு டைமிங்லாம் கூட போட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ இதை போகும்போது அங்கே ஸ்கேன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நைஸ் ரோடு வந்து ஸ்பீட் லிமிட்டில் வந்து இங்கே காமிச்சிது 60 km/h அப்படின்ட்டு. பட்டு போக சொல்ல எவ்வளோ காட்டுது அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ரொம்பவே நல்ல ஒரு இன்னோவேட்டிவ்னு சொல்லலாம். பட் டிராஃபிக் அவாய்ட் பண்ணுறதுக்காக பைக்குக்கும் டோல் சார்ஜ் பண்ணி இந்த டோல் ரோடு விடுறத வந்து நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ரிட்டன் ஹோசூர் ரோடு வழியாக எக்ஸிட் ஆகும்போது இங்கே மறுபடியும் அந்த டோக்கனை வந்து காமிக்கும்போது அதை ஸ்கேன் பண்ணி நமக்கு அலோவ் பண்ணிடுறாங்க. பெங்களூர்லேருந்து வெளியே வரும்போது அந்த ரோட்டில் கொஞ்சம் சாப்பிட்டு மறுபடியும் என்னோடய ரைடை கண்டினியூ பண்ணேன். ஸோ இதுக்கப்புறமா வந்து அகைன் அதே ரோட்ஸ் தான். கிருஷ்ணகிரி வந்து வேலூர் வந்து அப்படின்னா காஞ்சிபுரம் ரீச் பண்ணது தான். ஸோ அதனால் லைட்டாக வந்து ஃபியூல் டாப் அப் பண்ணிவிட்டு அகைன் நான் ரைடை கண்டினியூ பண்ணிட்டேன். அண்ட் ஒன்ஸ் நான் வந்து 7:38 கிட்ட நான் வந்து நைட்டு ரீச் பண்ணிட்டேன் காஞ்சிபுரத்துக்கு. ஸோ இந்த ரைடு வீடியோ வந்து உங்களுக்கு என்ஜாயபிளாக இருந்ததா இல்லையா அப்படின்றதெல்லாம் உங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணலாம். அண்ட் உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகுல். பை.